अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूयात् अस्मदिष्टार्थ सिद्धये. ஸ்ரீ குபேரன் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரிய ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நவம்பர் 4ஆம் தேதி 2021. நேயர்கள் அனைவருக்குமே இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். சந்தோஷமாக இன்று காலை 3 மணிலிருந்து காலை 6 மணிக்குள்ளே எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுருங்க. இது என்னுடைய சேனலில் நான் பண்ணும்பொழுது ஒரு நாள் முன்னாடியே இதை நீங்கள் பார்த்துருவீங்க. அதனால் நாளைக்கு காத்தால் 3 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிடணும். முதல் பட்டாசு 6 மணிக்கு முன்னாடி வெடிக்கணும். அதுதான் நரகாசுரன் உடைய பிரிவு அப்படிங்கிறது நம்ம கொண்டாடக்கூடிய ஒரு அருமையான ஒரு நாளாக நாள் இருக்குது. லக்ஷ்மி குபேர பூஜை சாலச் சிறந்தது. அதே மாதிரி பித்ருக்களுக்கு தர்ப்பணம் பண்ணக்கூடியவா கண்டிப்பாக நாளைக்கு பண்ணணும். பெரிய அளவுக்கு உங்கள் குழந்தைகளுடைய முன்னேற்றத்திற்கு நீங்கள் பாடுபடுங்க. இன்றைய நாள் சித்திரை நட்சத்திரம் காலை 7 மணி 42 நிமிஷம் வரை இருக்கிறது. துலாம் ராசி, அமாவாசை திதி, பூரட்டாதி நட்சத்திரம், திக்கு சந்திராஷ்டம். இன்று காலையிலேயே தைலம் காலையில் தலைக்கு தடவிட்டு போயிட்டீங்கன்னா எண்ணெய் தேய்ச்சி குளித்தாலே அதே பாதி ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். ராகு காலம் மதியம் 1 மணி 30 நிமிஷத்திலிருந்து 3 மணி வரையும், யமகண்டம் காலை 6 மணியிலிருந்து 7 மணி 30 நிமிஷம் வரையும், குளிகை காலை 9 மணியிலிருந்து 10 மணி 30 நிமிஷம் வரையும், சுபஹோரைகள் காலை 9 மணியிலிருந்து 10 மணி 30 நிமிஷம் வரையும், பகல் 1 மணியிலிருந்து 1 மணி 30 நிமிஷம் வரையும், 4 மணி 30 நிமிஷத்திலிருந்து 6 மணி வரையும், இரவு 6 மணியிலிருந்து 7 மணி வரையும், 8 மணியிலிருந்து 9 மணி வரையும் இருக்கிறது. இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்க்கலாம். முதலாவதாக மேஷ ராசி நண்பர்களுக்கு நல்ல ஒரு ஒற்றுமை உணர்வு அதிகரிக்கும். கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய அந்த சின்ன விஷயங்களாக இருந்தாலும் நல்ல ஒரு ஒற்றுமை கிடைக்கும். முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தேடிட்டே இருப்பீங்க. அது உங்களுக்கு இன்றைய நாள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு அறிவு தேடல் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. ஒரு விஷயத்தை பற்றி கற்றுக்கணும்னு ட்ரை பண்ணுவீங்க. அந்த கற்றுக்கக்கூடிய முயற்சி பெரிய அளவுக்கு வெற்றி பெறும். மிகவும் சந்தோஷமாக ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்குது. பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு பெண்களால் ஏகப்பட்ட சந்தோஷங்கள். பெண்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது, மேக்கப் போடுறது, ஆடை ஆபரணங்கள் அணிவது, இந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமாக மன மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்குது. கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிறது, அப்பா வயதில் இருக்கக்கூடிய நபர்கள் மூலியமாக ஆசீர்வாதம் வாங்குவது உங்களுக்கு பெரிய அளவுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும், செழிப்பை கொடுக்கும், ஃபேமிலியை சந்தோஷமாக வச்சுக்கோ. மிகவும் சந்தோஷமான ஒரு சப்போர்ட் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்குது. அதே மாதிரி ஒரு விஷயத்தை பற்றி, சாப்பிடக்கூடிய ஒரு உணவு பதார்த்தத்தை பற்றி இன்றைய நாள் பேசுவீங்க. அதுதான் எனக்கு வேணும்னு விடாப்படியாக நின்று சமைச்சு சாப்பிடக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு விஷயத்துக்காக உங்கள் அப்பா கிட்ட போட்டி போடக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இல்லை வயசில் மூத்தவர்கிட்ட ஒரு போட்டி பொறாமை உருவாக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. நல்ல நாள் அதுவுமா போட்டி பொறாமை வேண்டாம், விட்டு கொடுத்து செல்வது நன்மையை தரும். ரிஷபராசி நண்பர்களுக்கு பொதுப்படையாக பார்க்கும் பொழுது பொருளாதாரம் சார்ந்த எண்ண ஓட்டங்கள் அதிகமாக இருக்கும். ரொம்ப ஒழுக்கம், கட்டுப்பாடு அப்படிங்கக்கூடிய விஷயத்தை பற்றி பேசுவீங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதிகமாக பற்றி பேசுவீங்க. அதே மாதிரி இந்த குழந்தைகளோட கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நன்மையை தரும். ஆசிரியர்களுக்கு மிக சிறந்த நல்ல நாள்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த ஆடம்பரமான பொருட்கள், காரு, எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட வஸ்துக்கள், இதெல்லாம் ஏதாவது வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சொந்த பந்தங்கள் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு அப்பா மூலியமாக சில நல்ல விஷயங்கள் நடக்கும். உயர் அதிகாரிகள் உங்களை பாராட்டுவாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு மிக யோகமான ஒரு நல்ல நாளாக இருக்குது. ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு வீட்டில் ரொம்ப ஒரு சௌகரியமான ஒரு சுச்சுவேஷன் பார்ப்பீங்க. அதே மாதிரி மிக முக்கியமான விஷயங்களை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. எல்லாமே உங்களை சார்ந்து அருமையாக நடக்கும்.
மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு கல் மணல் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட வியாபாரங்கள் செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ரொம்ப யோகமான காலகட்டங்கள். இளைய சகோதரர் மூத்த சகோதரர் மூலியமாக ஏதாவது பணம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தொழிலாளத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி குடும்பத்தில் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். கொஞ்சம் தேன் தடவிய வார்த்தைகள் அப்படிங்கிறது மிக மிக அவசியமான ஒரு விஷயமா இருக்குது. மிதுன ராசி நண்பர்களுக்கு பெரிய அளவுக்கு சந்தோஷம், பாக்கியமாக இருக்கின்ற நாள். புத்துணர்ச்சியாக இருக்கும். உடம்பில் இருக்கக்கூடிய நோய் ஸ்தானங்கள் காணாமல் போகும். மனசு நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்குது. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு ஆண் குழந்தைகளோட ஜாலியாக விளையாடக்கூடிய ஒரு நாள்னு சொல்லலாம். பட்டாசு வெடித்து சந்தோஷத்தை வெளிப்பாடு செய்யக்கூடிய நல்ல ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுடைய ஆசீர்வாதத்தின் மூலியமாக நிறைய நல்ல விஷயங்கள், சுபகாரியங்களுக்காக போயிட்டு வருவது, கோவில் குளங்களுக்கு சென்று வருவது, நண்பர்களை பார்க்கறது, ஒரே ஜாலியாக சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு உங்கள் குருமார்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக இன்றைய நாள் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். யாராவது உங்களுக்கு கிஃப்ட் கொடுப்பாங்க, கண்டிப்பாக சர்ப்ரைஸ் கொடுப்பாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. கடகராசி நண்பர்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும். ஒரு முக்கியமான ஒரு பொருள் வாங்கக்கூடிய சிந்தனை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. குடும்பத்தில் நல்ல ஒரு சௌகரியம், அந்யோன்யம் பிறக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்குது. புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு பணம் வருவாய் அப்படிங்கிறது மிக அதிகரிக்கும். தொழில் ரீதியாக இந்த சிக்கல்கள் காணாமல் போகும். வீட்டில் சந்தோஷமாக மகிழ்ச்சிகரமாக இருக்கும். ஏதாவது ஒரு விஷயம், பழைய விஷயத்தை மறுபடியும் அதே மாதிரி ஒரு ஃபேன் ஷர்ட் தான் போடுவேன், இல்லை அதே ஒரு பட்டு வேட்டி பட்டு ஷர்ட் தான் கட்டுவேன்னு கொஞ்சம் விடாப்பிடியாக நின்று உங்களுக்கு தேவையான விஷயங்களை உங்களுக்குன்னு ஒரு பேட்டர்ன் வச்சுருப்பீங்க. அந்த பேட்டர்ன்லேயே இன்றைய நாள் செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பாரம்பரியமாக இருக்கக்கூடிய குடும்ப சம்பிரதாயங்களை கடைபிடித்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. மகிழ்ச்சி பொங்கும் அருமையான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்குது. ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு வேத பாராயணங்கள், சோஸ்திரங்கள், ஜபங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி திருப்திகரமாக ஒரு விஷயத்தை பற்றி இன்றைய நாள் படிக்க போகிறீங்க. சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. சிம்மராசி நண்பர்களுக்கு ஃபேமிலியோட ஜாலியாக நண்பர்களுடைய வீட்டுக்கு போயிட்டு வரக்கூடிய நல்ல நாளாக இருக்குது. அதே மாதிரி எந்த விதமான முயற்சிகளாக இருந்தாலும் சரி, அது ஈஸியாக நிறைவேறக்கூடிய நல்ல நாளாக இருக்குது. கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. சின்ன விஷயமா இருந்தாலும் உடனடியாக நடந்துவிடும். மக நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு பிரயாணம் கண்டிப்பாக உண்டு. முயற்சிகள் எல்லாமே வெற்றிவிடக்கூடிய அமோகமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல ஒரு தொலைக்காட்சி, நல்ல ஒரு நிகழ்ச்சி பார்த்து சந்தோஷமாக கலகலான்னு சிரித்து இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. மத்தியானத்துக்கு அப்புறம் ஏதாவது ஒரு பிரயாணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஆன்லைன் மூலியமாக பணம் வரும். யாராவது கிஃப்ட்டு, ஏதாவது டெலிவரி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள் வீட்டுக்கு அனுப்புவாங்க. அதே மாதிரி நண்பர்கள், இளைய சகோதர சகோதரிகளை போய் பார்த்து சந்தோஷமாக மகிழ்ச்சி பொங்க இந்த ஒரு தீபாவளியை கொண்டாடக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. கன்னிராசி நண்பர்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும். அருமையான ருசியான ஒரு சாப்பாடு சாப்பிடுவீங்க. இதை சொல்லி அதையே சொல்லி என்ஜாய் பண்ணுவீங்க. ரொம்ப ஒரு நல்ல நாளாக இருக்குது. பணப்புழக்கம் அதிகரிக்கும். தைரியம் தன்னம்பிக்கையோடு பேசுவீங்க. ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு பெரியவங்க கிட்ட மட்டும்தான் இன்றைய நாள் பேசக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உங்களுடைய அறிவை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு திறமை கிடைக்கும், ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதை வீணாக்கிறாதீங்க. அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்குது. ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு பணப்புழக்கம் கண்டிப்பாக அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. சீரும் சிறப்புமாக சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய அமோகமான ஒரு நாளாக இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு உணவு பதார்த்தங்களில்
காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும்னு ஃபீல் பண்ணுவீங்க, உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுவீங்க. இதெல்லாம் வேறு சொல்லுவீங்க, உப்பு பத்தலை காரம் பத்தலைன்னு சொல்லுவீங்க. எது இருக்கோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு சந்தோஷமாக சாப்பிடுங்க, அளவாக சாப்பிடுங்க. எந்த விதமான பிரச்சனைகளும் வராது. மகிழ்ச்சிகரமாக இந்த ஒரு தீபாவளியை கொண்டாடுங்க. துலாம் ராசி நண்பர்களுக்கு ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. இன்பம் பொங்கும் அருமையான ஒரு நாளாக இந்த நாள் இருக்க போகிறது. ஃபேமிலியோட ஜாலியாக இருக்கக்கூடிய, சந்தோஷமாக இருக்கக்கூடிய, இறையருள் சார்ந்த ஒரு எண்ண ஓட்டங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய அருமையான ஒரு நாளாக இந்த நாள் இருக்க போகிறது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. ஒரு ஃபேமிலியோடு எங்காவது போவீங்க, அந்த இடத்துல அவரை பார்ப்பீங்க, அவரை ரொம்ப நாளாக மீட் பண்ணணுன்னு ட்ரை பண்ணுவீங்க, அவரை இன்றைய நாள் பார்த்துருவீங்க, அவர் உங்கள்கிட்ட பேசிடுவார், உங்களுடைய பிரச்சனை, உங்களுடைய ஒரு சப்போர்ட் எதாவது கேட்டிருப்பீங்க, அது கண்டிப்பாக பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பயங்கர ஆடம்பரமாக லைட் எஃபெக்ட்ஸ்லாம் போட்டு ஒரு கலகலான்னு இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போக போகிறீங்க, ஃபேமிலியோடு இருக்க போகிறீங்க. சந்தோஷமான உணர்வுகள் மிக அதிகமாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்குது. விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு கலியுக காமதேனு கல்பவருஷம் மந்த்ராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் மடத்துக்கு போய் சந்தோஷமான வழிபாடுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள், இல்லை உங்கள் குருமார்களுடைய பாதம் பணிந்து ஆசீர்வாதம் வாங்கி, பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் வாங்கி இந்த ஒரு நாளை ரொம்ப இனிமையாக கொண்டாடக்கூடிய நல்ல நாளாக இருக்குது. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு சுப விரயங்கள் ஏராளமாக நடக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்குது. ஏராளமான சுப விரயங்கள் நடக்கும்னே சொல்லலாம். அண்ணன் தம்பிக்கு வாங்கி கொடுப்பீங்க, அப்பாவுக்கு வாங்கி கொடுப்பீங்க, குழந்தைகளுக்கு வாங்கி கொடுப்பீங்க. எல்லாருடைய செலவுகளும் நீங்கள் எடுத்து பண்ணக்கூடிய நல்ல நாளாக இருக்குது. விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு முக்கியமான விஷயத்துக்காக இன்றைய நாள் பிரயாணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள், திடீர் பிரயாணங்களாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. சந்தோஷமான உணர்வுகள் அதிகரிக்கும், சௌகரியமாக இருப்பீங்க. நைட்டு 12 மணி வரைக்கும் கொண்டாடக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கு. அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கு உங்கள் அப்பா அம்மாவோட சந்தோஷமாக அவங்களுக்காக ஏதாவது வாங்கி கொடுத்து எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டி விட்டு நல்ல ஒரு வஸ்திரங்களை கொடுத்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கு. கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு நண்பர்களால் ஏகப்பட்ட சந்தோஷம். திடீர்னு நண்பர்கள் வீட்டுக்கு போயிட்டு வருவீங்க, ஒரு விரயம் நடக்கும், சுப நிகழ்ச்சிகளுக்காக விரயம் பண்ணுறது ரொம்ப யோகமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. தனுசு ராசி நண்பர்களுக்கு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, அது மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்று உங்கள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இருக்குது. எதிர்பார்க்காத வகையில் பெரிய மனிதர்களுடைய சப்போர்ட் கிடைக்கிறது, மூத்தவங்களோட சப்போர்ட் கிடைக்கிறது, நட்பு பாராட்டுறது, எதிரிகள் காணாமல் போவது, இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கு. மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு பெண் நண்பர்களால் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும், போய் சந்திப்பீங்க, சந்தோஷமாக சில விஷயங்கள் பகிர்ந்து ஆனந்தமாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கு. பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களுக்கு ஏதாவது புதுசாக யாராவது வாங்கி கொடுப்பாங்க, இல்லை நீங்கள் கிஃப்ட்டு வாங்கக்கூடிய வாய்ப்புகள், மகிழ்ந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள், திருப்தியாக இருக்கக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பு இன்றைய நாள் கிடைக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு திடீர் வாய்ப்புகள் கண்டிப்பாக வரும். ஒரு சில பேருக்கு பெரியவங்களுடைய அனுகிரகம், சப்போர்ட் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கு. மகர ராசி நண்பர்களுக்கு இன்றைய நாளும் தொழிலை பற்றி சிந்தனைகள் அதிகரிக்கும். தொழில் பற்றியே திங்க் பண்ணுவீங்க,
வீட்டில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசி கௌரவப்படுத்தக்கூடிய நல்ல நாளாக இருக்குது. உங்களுக்கு அங்கீகாரம் வழங்குவாங்க. சந்தோஷமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு வீட்டில் பெரியவங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக கிடைக்கும். அவர்கள் மூலியமாக ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி ஒரு முடிவெடுக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்குது. நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக அங்கீகரிப்பாங்க. ஒரு சந்தோஷமான ஒரு உணர்வுகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்குது. பணப்புழக்கம் அதிகரிக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு திடீர் பண வரவு ஏராளமாக இருக்கும். தொழில் நிமித்தமாக நல்ல ஒரு பண வரவு காத்து கொண்டிருக்கிறது. வெளியே கொடுத்த பணம்லாம் வசூலாகும். நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கும். யோகமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கு. அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு நண்பர்கள் மூலியமாக பண வரவு, சகோதரர்கள் மூலியமாக பண வரவு, ரொம்ப ஒரு திருப்திகரமான ஒரு சந்தோஷமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. கும்பராசி நண்பர்களுக்கு இறைவனின் அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்குன்னு சொல்லலாம். கோவிலுக்கு போய் வழிபாடு செய்துட்டு ரொம்ப சந்தோஷமாக ஃபேமிலியோட இணக்கத்தோட ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கு. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு விஷயத்தை பற்றி ஆராயக்கூடிய ஒரு தன்மை கிடைக்கும். சுப நிகழ்ச்சிகளை பற்றி, சுப காரியங்களை பற்றி பேசி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கு. சதய நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு நல்ல ஒரு செய்தி காத்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லலாம். இன்னைக்கு ஈவினிங்குள்ள வேறு பாஷை பேசக்கூடிய நபர்களாக இருக்கலாம், வேறு மொழி பேசக்கூடிய நபர்களாக இருக்கலாம், வேற ஒரு ஊர்லேருந்தும் நல்ல ஒரு செய்தி வரலாம். ஏதோ ஒரு முக்கியமான ஒரு செய்தி உங்கள் காதுக்கு வந்து சேரும். சந்தோஷமான ஒரு நாளாக இருக்க போகிறது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு குழந்தைகளுக்காக நிறைய விஷயங்கள் என்ற நாள் செலவு பண்ணுவீங்க. ஜோராக செலவு பண்ணி அமர்க்களமாக இன்றைய நாள் வந்து கொண்டாடக்கூடிய நல்ல நாளாக இருக்கு. மீனராசி நண்பர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம். பெருசாக பாதிக்காது, ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. மெயினாக பெண்களுக்கு வேலை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா எத்தனை பேர் உங்கள் வீட்டில் உறம்பரெல்லாம் வந்திருப்பாங்க, சொந்த பந்தங்கள்லாம் வந்திருப்பாங்க. சமையல் செய்வதே பெரிய விஷயம். இத்தனை பேருக்கு சமையல் செய்வதுங்கிறது ஒரு ஹார்ட் ஒர்க். அந்த மாதிரி ஒரு நல்ல சந்தோஷமான விஷயங்கள் மட்டுமே நடக்கும். ஆண்களாக இருந்தாலும் அவங்களெல்லாம் போய் கூட்டிகிட்டு வர்றது, தூக்கம் இல்லாமல் கொஞ்சம் பேசி சிரித்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். அதுதான் ஒரு உடம்புக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வேறு எந்த ஒரு ட்ரபிளும் நடக்காது. சந்தோஷமாக இருக்கலாம். இறைவனை பிரார்த்தனை செய்வது, உங்கள் பெரியவங்களுடைய அனுகிரகத்தினால் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். தைரியமாக இருக்கலாம். இன்றைய நாள் எல்லா ராசி நண்பர்களுக்கும் நல்வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுவது டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.